உங்கள் வீடு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சைக்கிள், ஆடு, மாடு, கோழி, பாய், தலைகாணி எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சோ அந்த வீட்டை மட்டும் எங்கள் அதிகாரிகள் குழு வரும், அவங்க கணக்கு எடுப்பாங்க, அந்த கணக்கு எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கு மட்டும் 2000 ரூபா. இது ஓரவஞ்சனை இல்லையா? வன்னியர் வாக்குகளையும் பெற்றுதானே திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது, தேர்தல் வெற்றியும். அது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கலாம், இல்லை ஒரு மூத்த அமைச்சர்களுக்கு இருக்கலாம். அந்த எண்ணம் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசு அதிகார வர்க்கத்துக்கு இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வியே. இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தருகின்ற உள்நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள், கவர்னர் ஒரு பக்கம் ரூல் பண்றார், டெல்லியில் இருந்துகிட்டு உள்துறை அமைச்சர் ஒரு பக்கம் இங்க ரூல் பண்றார். அதான் நான் ஓப்பனா சொல்றேன். இல்லைன்னா எப்படி நீங்க டிஎன்பிசிக்கு நீங்க மட்டும் ஓய்வு பெற்றவர்களை நியமிப்பு இருக்கவங்களுக்கு எப்படி அழுத்தம் வரும்? தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாளர் ஓய்வு பெற்றவரை நீங்க டிஜிபி நீக்கிறீங்கன்னா யாருடைய ரெக்கமெண்டேஷன்? எனக்கு தெரியுங்க. நான் தமிழ்நாட்டில் 2001 கால் நூற்றாண்டு காலம் இந்த பேரவையினுடைய நடவடிக்கைகளை, அரசுடைய அலுவல்களை, நோக்கங்களை, அரசு நோக்கங்களை புரிந்தவன். இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தகவல் உரிமை ஆணைய சட்டத்தில் ஓய்வு பெற்ற டிஜிபி எந்த மாநிலத்துக்காரர் யாருடைய அழுத்தத்துக்கு நியமிச்சிங்க? ஏன் தமிழ்நாட்டில் தகுதியானவர்கள் இல்லையா டிஎன்பிசி சேர்மனுக்கு?